அனைவருக்கும் வணக்கம். Question number 68. Which of the following word is incorrect in the context of the sentence? Okay. Incorrect sentence எதுன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. After the team's success, the coach felt a great sense of dash for his players' performance. Okay. ஒரு டீம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கோச் வந்து என்ன செய்றாரு? அதோட கிரேட் சென்ஸை ஃபீல் பண்ணுறாரு அந்த பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை. இதுதான் நமக்கு புரியுறது. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஹிலாரேஷன், எக்ஸல்டேஷன், எக்ஸ் ஆஸ்பிரேஷன், எக்ஸ்டசி. இந்த 4 வேர்டு தான் கொடுத்துருக்கு. இதில் வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து சிலபஸில் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஒகாபுலரி அப்படிங்கிற வேர்டுக்கு அந்த டாபிக் கீழே வர்ற கொஸ்டின்ஸாக தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா ஒகாபுலரி வந்து நம்மளோட நல்ல நேரம் 6th-லேருந்து 12th-க்குள்ளே இருக்க கிளாசரி சினோனிம்ஸு இதுலேருந்து கேட்டாங்கன்னா பரவாயில்ல. பட் ஆனால் சில நேரங்களில் ஏதாவது வேர்டு மாறி போகும்போது இல்லை அவுட் ஆஃப் சிலபஸில் போகும்போது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 68 நான் கஷ்டமாக தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம், மேபி புக்கில் கூட. பட் அதே சமயம் எல்லா வேர்டுமே ஒரே மீனிங் எக்ஸ்னே ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அதான். ஸோ எக்ஸ்கிளாரேஷன் அப்படிங்கிறது மகிழ்ச்சின்னு அர்த்தம். எக்ஸல்டேஷனுங்கிறது பேரானந்தம். எக்ஸ்டசி அப்படிங்கிறது பரவசம். இது 3ம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருந்துற வார்த்தை. இந்த எக்ஸ் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பொருந்தாத வார்த்தை. ஏன் அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ்ல இருக்க மீனிங். எப்படின்னா ஒரு எரிச்சல் அடையிறதுன்னு அர்த்தம். எக்ஸ் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு எரிச்சல் அடையிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஏபிடி இது 3 கரெக்டு. ராங்கான ஆன்சர் எதுனா எக்ஸ் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வேர்டை நம்ம எப்படி இந்த ஒகாபுலரி எங்கே தான் கவர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா புக் பேக்குக்கு பின்னாடி இருக்க கிளாசரிஸை கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஓகேங்களா? நம்மளுடைய நல்ல நேரம் கிளாசரிலேருந்து வந்துருச்சுன்னா நோ ப்ராப்ளம். பட் ஆனால் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இது ட்ராப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்போ இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக ஒரு டஃப்பாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.